திருப்பரங்குன்றம் சம்பவம் அன்னைக்கு கூடின கூட்டம் இருக்கு இல்லையா, அது வந்து கூடிய கூட்டம், கூட்டப்பட்ட கூட்டம் இல்லை. அப்படி கூடிய இந்த மாதிரி கூடிய கூட்டத்தில் பிஜேபி தான் இந்து மத சம்பந்தமான இயக்கங்களும் சம்மந்தப்படலை தான் நான் நினைக்கிறேன். அப்படி இந்த கூட்டம் இருந்திருந்தால் நிச்சயமா பிஜேபி வெற்றி பெற்றிருக்கணும். ராம சீனிவாசன் தான் அங்கே போட்டிக்கிட்டார் மதுரையில். ஆமாம், இந்த கூட்டம் கூட நிச்சயமா அவர் வெற்றி பெற்றிருக்கணும் இல்லையா. நீங்க பாருங்க, காலையிலேருந்து கெடுபிடி, மதுரைக்குள்ள திருப்பரங்குன்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலை. பஸ்ஸுகளோ இல்லை கார்கள்லையோ இல்லை இருசக்கர வாகனங்களோ வர முடியாது. அவ்வளோ கெடுபிடி பண்ணாங்க. உங்களுக்கு தெரியும், பலர் வந்து வீட்டு கைதி ஆக்குனாங்க, வீட்டிலேயே கைதி பண்ணி வச்சாங்க. பிஜேபி நிர்வாகிகளை, இந்து இயக்க நிர்வாகிகளை அங்கேயே வீட்டு சிறை பண்ணாங்க. அதை மீறி உங்களுக்கு தெரியும், 1 மணிக்கு பிறகு 1:30 மணிக்கு பிறகு தான் நம்ம நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்ற கிளை மதுரையில் உத்தரவிட்டது, நீங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இல்லையா. அந்த அனுமதி கொடுத்தாங்க பழங்கானத்தில். அந்த அனுமதி வந்து கொடுத்தது வந்து தானா இத்தனையும் நம்ம அனுமதி கொடுத்துருவாங்கன்னு யாருக்கு காலையில் தெரியாது. கண்டிப்பாக அனுமதி கொடுத்த பிறகுதான் நமக்கு அனுமதி கொடுத்துருக்காங்கன்னே தெரியும். அவ்வளவு கூட்டம் எப்படி வந்தது? நான் சொல்றது விளங்குதா? நீங்க திருநெல்வேலியிருந்தோ, தெற்க விருதுநகர்லேருந்தோ, சாத்தூர்லேருந்தோ, இந்த பக்கம் அருப்புக்கோட்டிலேருந்தோ, இந்த பக்கம் ராஜபாளையம் சிறியலூர்லேருந்தோ, இந்த பக்கம் தேனியிலேருந்தோ, இந்த பக்கம் வந்து திண்டுக்கல்லேருந்தோ, அந்த பக்கம் வடக்கு மேலூர்லேருந்தோ, கிழக்க சிவகங்கையிலேருந்தோ வந்திருக்கணும். காலையில் வந்தவங்களே எல்லா இடத்துலையும் தடுத்துட்டாங்க. நீங்கள் உத்தரவு வந்து 2 மணிக்கு தான் 2:30 மணிக்கு தான் கொடுக்கீங்க. அதுக்கு பிறகு இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு. அது அதிசயமாக தெரியல அவங்களுக்கு. அதை வந்து கவனிக்கப்பட வேண்டிய விஷயம்.